ஹலோ வியூஸ், இதுங்க விவேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு, வரக்கூடிய 2026 பொங்கல் என்று 2 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஒன்று வந்து நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகம் மற்றும் சிவகார்த்திகேயன் நடித்த பராசக்தி. இந்த 2 படமுமே நம்ம வந்து வரவேற்கணும். காரணம் என்னென்னா, சினிமா வந்து மற்ற தொழில் மாதிரி கிடையாது. அது முதலீடு போட்டால் உடனே லாபத்தை சம்பாதிச்சிடலாம்னு சொல்ல முடியாது. அந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் லாபம் சம்பாதிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், ஆனால் நஷ்டம் அடைகிறது ரொம்ப ஈஸி. ஒரு தயாரிப்பாளர் அப்படிங்கிறவர் எப்படின்னா, சொந்த காசு போட்டு படம் எடுத்தவங்களை விட வெளியில் கடன் வாங்கி ஃபினான்ஷியர்கிட்ட மாட்டிக்கிட்ட தயாரிப்பாளர்கள் தான் அதிகம். அதனால் நஷ்டம் அடைஞ்சு சொத்து எல்லாம் இழந்து ஏழ்மை நிலைக்கு வந்த தயாரிப்பாளர்கள் நிறைய பேர். இயக்குநர்களாம் கதை சரியில்லைனா, படம் ஓடலைன்னா இயக்குநருடைய வாழ்க்கையும் பாதிக்கும், நடிகர்களுடைய வாழ்க்கையும் பாதிக்கும். ஒரு திரைப்படம் நல்லா இல்லைன்னா மொத்தத்தில் எல்லாருடைய வாழ்க்கையுமே பாதிக்கப்படும். ஒரு கலைஞனுடைய கடமை என்னன்னு கேட்டிங்கன்னா, கலைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த கலையை வந்து மதித்து, தான் செய்யக்கூடிய தொழிலை தெய்வமாக மதித்து, இயக்குநர்கள் சொல்லக்கூடிய விதமாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி தன்னுடைய ரசிகர்களை சந்தோஷப்படுத்தினாலே ஒரு நடிகனுடைய கடமை வந்து முடிஞ்சிடும். அதுவே அவருக்கு சிறப்பு தேடித்தரும். கதைக்கு உண்டான வசனத்தை மட்டுமே பேசி நடித்தா எல்லா நடிகர்களுக்குமே என்றைக்குமே மரியாதை உண்டு. தனக்கான ஒரு உரித்தான ஒரு பாணியில் பஞ்சு டைலாக் அப்படிங்கிற ஒரு வசனத்தை பேசி ரசிகர்களை மட்டுமல்லாது மற்றவங்களையும் உற்சாகப்படுத்த முடியாமல் புண்படும்படி செஞ்சால் அது ஒரு நடிகனுக்கு உண்டான கடமையே கிடையாது. அந்த மாதிரி முதல்ல வந்து ஒரு திரைப்படம் அப்படின்றதுனாலே அதை வந்து மக்கள் வரவேற்கத்தக்கணும். ஆனால் ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது எப்படின்னா, ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை 10 மாதம் கருவில் சுமந்து பெற்றெடுக்கிறதுக்கு சமானம். ஒரு இயக்குனர் யோசித்து அவருடைய மூளையை பயன்படுத்தி ஒரு கருவை உண்டாக்கி, அந்த கருவில் கதையை உண்டாக்கி, கதையை திரைக்கதையை மாற்றி, திரைக்கதையை வசனமாக மாற்றி இயக்கி மக்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறதுக்குள்ள ஒரு தாய் என்னவெல்லாம் பாடுபடுவாங்களோ அந்த பாடு மொத்தத்தையுமே அவங்க படுறாங்க. அதனால் ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு தாய் தன்னுடைய கருவில் 10 மாதம் சுமந்து பெற்றெடுக்கிற மாதிரி தான் அது. அதனால் திரைப்படத்தை முதல்ல எந்த திரைப்படமாக இருந்தாலும் அதில் வெறுப்பு காட்டாமல் உற்சாகத்தை காட்டி அந்த நடிகர்களையும் சரி, அந்த இயக்குநர்களையும் சரி, அதை எடுத்த ப்ரொடியூசர்களையும் சரி வரவேற்க கற்றுக்கணும். சினிமாவையும் அரசியலையும் ஒன்றாக்கிட்டு இன்றைக்கி அரசியல் வேணால் என்னென்னு தெரியாமல், சினிமானாலும் என்னென்னு தெரியாமல் சினிமாவை மொத்தமாக கெடுக்கிறதும் நல்லது கிடையாது. சினிமா அப்படிங்கிறது ஒரு கலை, ஒரு புனிதமான தொழில். அரசியல் அப்படிங்கிறது வந்து புனிதமான ஒரு கடமை அப்படின்னாலும் அது கடமையாக பார்க்குறதே இன்றைக்கி கொஞ்சம் பேர் தான். நிறைய பேர் வந்து தன்னுடைய சுயலாபத்துக்காக மட்டும்தான் அரசியலுக்கே வராங்க. சுயலாபத்துக்காக மட்டுமே அரசியலை பயன்படுத்திக்கிறாங்க. அதனால் மக்களாகிய நாம் வந்து 2 நடிகருடைய படத்தையுமே வரவேற்கணும். அவங்க 2 பேருடைய படமும் நல்லபடியாக வெற்றி பெறணும். அவங்க 2 பேருமே நல்ல நடிகர்கள். அதனால் விஜய் முக்கியமாக, சிவகார்த்திகேயன் முக்கியமான்ற தலைப்புக்கு போகாமல் 2 பேருடைய திரைப்படங்களையுமே நல்ல முறையில் வெற்றி பெற நாம் அவங்களுக்கு ஒத்துழைச்சாலேயே போதும். அதுவே நமக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும். இதுதான் மக்களுடைய நமக்கு உண்டான கடமை. இப்படிக்கு உங்கள் விவேக்.